ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, எப்படி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான். நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க. பட் 10ஆம் தேதி 15ஆம் தேதி ஆனாவே அவங்க அமௌண்ட்டெல்லாம் வந்து காலி ஆகிடும். சேவிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது தான் தெரியும் நம்ம சேவே பண்ணி வைக்கல அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணணும் இல்லை, நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ சேவிங்ஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸை இன்னும் எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் நான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 20 டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், கால்குலேட் யுவர் எக்ஸ்பென்சஸ் அட்லீஸ்ட் ஃபார் 3 to 6 months. உங்களுக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் செலவு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்கள் இன்கம்ல இருந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்கம்ல இருந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் வந்து உங்களோட சேவிங்ஸ். இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும். நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இயர்லி எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெய்லி நம்ம வாங்குற பால்லாம் டெய்லி வாங்குறோம். ஸோ அதெல்லாம் டெய்லி எக்ஸ்பென்சஸ். வீக்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், நான்வெஜ் வாங்குறோம், அதெல்லாம் வீக்லி எக்ஸ்பென்சஸ். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா மந்த்லி கிரௌசரிஸ் வாங்குறது, ரெண்ட் பே பண்றது, இபி பில் பே பண்றது, கேஸ் வாங்குறது, அது எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இயர்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இயர்லி நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம், இல்லை வந்து இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுவோம், அதெல்லாம் நம்மளோட இயர்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. ஒரு 3 months வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக ஐடியா கிடைச்சிடும். எதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு மாதம்னா நமக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத கரெக்டாக உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. செகண்டு, ஃபைண்ட் ரீசன் ஃபார் சேவிங்ஸ். நம்ம வந்து சும்மா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவே பண்ண மாட்டோம். அதை வந்து இதை எதுக்கு அப்படிங்கிற பர்பஸே இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்ணாப்பின்னா நம்ம நடுவில் எடுத்து செலவு பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. நம்ம இதுக்காக தான் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ரீசனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் அமௌண்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ப்ளஸ் அதை வந்து எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் நம்ம டச் பண்ணாமல் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டி போட்டு நீங்கள் மாதம் மாதம் கட்டுறீங்க. 1 year ஆர்டி போட்டு மாசம் மாசம் ஸ்கூல் ஃபீயை டிவைட் பை 12 போட்டு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கான காசு இது, இதில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு ரீசனை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் சேவிங்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அது என்ன ரீசனாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், காலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களோட ஹையர் ஸ்டடீஸு, இல்லை வந்து வேற எங்கேயாவது ஃபாரினில் போய் படிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் இப்போயே வந்து சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை அவங்க மேரேஜுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கோலாக வச்சுக்கலாம். நீங்கள் கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, இல்லை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு, ஃபியூச்சரில் நீங்கள் உங்கள் பசங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் உங்களோட சேவிங்ஸ் வச்சு வாழ்றதுக்கு நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இந்த எந்த ரீசன் வந்து உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஸ்கூல் ஃபீஸ்க்கு கொஞ்சமாக சேவ் பண்ணுங்க, அவங்க காலேஜ் ஃபீஸுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க, அவங்க மேரேஜுக்குன்னு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்க சேவிங்ஸை ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே இது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், அதுல இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து பத்தாது, இன்னும் இதுல கொஞ்சம் அமௌண்ட் வேணும், ஸோ இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போடலாம். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த ரீசன், அதாவது இப்போ ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்க. டோன்ட் லெண்ட் ஆர் பாரோ அப்படின்னா கடன் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. கடன் வாங்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடன் வாங்கலாம், அது வந்து தப்பு இல்லை. எதுக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வீடு வாங்க கடன் வாங்குறீங்களா, ஃபைன். கார் வாங்க ஃபைன் வாங்குறீங்களா, ஓகே. ஒரு பைக் வாங்குறீங்க, பைக் ஒரு 1 lakhக்கு மேலே வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்களா, ஓகே. இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது வந்துருச்சு டக்குன்னு ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓகே. சின்ன சின்னதாக சும்மா ஒரு 2000க்கு ஒரு கடன் வாங்குறது, 5000க்கு ஒரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்லாம் வந்து என்றைக்குமே வந்து வாங்காதீங்க. அதில் கடனை கொடுக்கவும் செய்ய
செய்யாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது அதை திருப்பி வாங்குறதுக்கோ இல்லை திருப்பி அதை கேட்கறதுக்கோ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை இப்படியே விட்டுருவோம். ஸோ ஒருத்தர்கிட்ட 5000 சொல்லிட்டு ஒரு 4 பேர்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து 20,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ நீங்களும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, கடனும் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் வந்து வாங்குங்க, பட் என்ன ரீசனுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குங்க. ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் ஒரு திங்ஸை வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு கடன் போகிறது வந்து ஓகே. 1,00,000க்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கடன் வாங்காம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், செப்பரேட் யுவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நம்ம 3 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாலும் நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி, மந்த்லி, இயர்லி, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு எது உங்களோட நீட்ஸ் அப்படின்னு பாருங்க. நீட்ஸ் அப்படின்னா அத்தியாவசியமான செலவுகள். மாசம் ஆனால் இந்த செலவை கண்டிப்பாக நான் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் தான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கொடுக்குற ரெண்ட்டு, வெஜிடபிள், நான்வெஜ் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, இது எல்லாமே வந்து நீட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு எந்த எக்ஸ்கியூசஸும் நம்ம கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீட்ஸ் கேட்டகரியில எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சும்மா ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்றது, ஷாப்பிங் போறது, அவுட்டிங் போறது, இல்ல ஹோட்டல்ல போய் வந்து சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளோட வாண்ட்ஸ். ஸோ அதையெல்லாம் ஒரு கேட்டகரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளால குறைக்க முடியாது. ரெண்ட், வெஜிடபிள் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் குறைக்க முடியாது. பட் இந்த ஷாப்பிங், வெளியில போறது, வெளியில சாப்பிட்றது, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது, இதெல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியும். இதெல்லாம் நம்மளோட வாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ 30 to 50% உங்க வாண்ட்ஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து அமௌண்ட்டை வந்து நீங்க ஈஸியா வந்து சேவ் பண்ணலாம். ஸோ உங்களோட நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா இருந்தாவே எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே உங்க சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னாவே உங்களோட சேவிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அது வந்து இருக்கும். ஸோ உங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை, உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருந்தாவே நீங்க வந்து சேவிங்ஸ்ல வின் பண்ணிடலாம். 5th பாயிண்ட், டூ பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங் கண்டிப்பாக வந்து பண்ணணும். உங்கள் சேலரி வந்து 10,000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்காது. உங்கள் சேலரி வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்கள் நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கேட்டகரி பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் சேலரி வந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸுக்குன்னு இருக்க அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் நீட்ஸ் என்னவோ அந்த நீட்ஸுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டா மீதி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க வந்து வான்ஸுக்கு வந்து செலவு பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து பட்ஜெட்டை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி வந்து ஒரு 50,000 அப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட நீட்ஸுக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களோட சேவிங்ஸுக்கு ஒரு 20,000 வந்து போட்டுட்டு நீங்க வான்ஸ்ல வந்து ஒரு 5,000 தான் வந்து வைக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஸோ நீங்க வந்து எதுவுமே பிளான் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த நீட்ஸுக்கான 25,000 வந்து போயிடும். நீங்க சேவிங்ஸை பிளான் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வான்ஸே வந்து 25,000 வந்து மாறிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்க 50,000 சேலரி வருது அப்படின்னா 20,000 சேவிங்ஸ்ல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து செலவு பண்ணுங்க. நீ பண்ணி பாருங்க உங்க சேவிங்ஸ் வந்து எவ்வளவு ஜெட் வேகத்துல ரைஸ் ஆகுது அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். ஸோ மாசம் ஆனா நீங்க ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிடுறீங்க அப்படிங்கறதுனால உங்க சேவிங்ஸ் வந்து நல்லாவே வந்து growth ஆகும். ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம போடும்போது நம்மளோட ஃபுல் சேலரிக்கு வந்து போடணும். உங்கள் சேலரி என்னவோ அதை எக்ஸாக்ட் சேலரிக்கு போடணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அப்படிங்கன்னா அதையும் வந்து சேர்த்து தான் போடணும். இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ரெண்டல் இன்கம்லாம் வந்து வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டல் இன்கம்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து போடணும். இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எங்க இருந்தாவது வருதுன்னா கூட அதையும் உங்கள் சேலரியோட ஆட் பண்ணி போட்டு தான் நீங்கள் பட்ஜெட் போடணும். உங்கள் சேலரி வந்து ஒரு 37,600னா நீங்கள் 37,600க்கும் எக்ஸாக்டாக வந்து பட்ஜெட் வந்து போடணும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னாலதான் உங்கள் சேலரி எங்கே போகுது அப்படிங்கிற கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 37,500 இருக்கும்போது நீங்கள் 35,000க்கு வந்து பட்ஜெட் போடுறது வந்து தப்பு. இது என்ன ஒரு 2,600 ரூபாய் தானே அப்படி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. உங்கள் பட்ஜெட் எப்படி போடணும் அப்படின்னா உங்கள் ஃபுல் சேலரிக்கு தான் வந்து போடணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணி போடணும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா பி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் பட்ஜெட். பட்ஜெட் வந்து போடுறது ஈஸி, நீட்ஸ் எவ்வளோ வான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. சேவிங்ஸும் ஒரு ஆர்டிஓ இல்லை ஒரு கோல்டு சேவிங்ஸோ இல்லை ஒரு எஸ்ஐபியோ வந்து போடுறது வந்து ஈஸி. பட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா பண்ணலாம். பட் அதுக்கான மோட்டிவேஷன் எவ்ரி மந்த் வந்து நமக்கு இருக்கணும். மந்த்து கரெக்டாக பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கணும். இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வான்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் ஆகணும். நம்ம வான்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு போய் நம்ம சேவிங்ஸ்ல வந்து
போட்டோம் அப்படின்னாவே இன்னும் நம்ம பட்ஜெட்டை விடையே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம வந்து சேவிங்ஸுக்கு எப்போவுமே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. இந்த மாதம் வந்து நான் டூர் போகலான்னு இருக்கேன், அதனால இந்த மாதம் மட்டும் நான் சேவ் பண்ணலை, இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால வந்து இந்த மாதம் மட்டும் சேவிங்ஸ் பண்ண வேணாம், இந்த மாதம் வந்து பொங்கல் வருது ஊருக்கு போவோம் அங்கே கொஞ்சம் செலவாகும் அதனால இந்த மாதம் சேவிங்ஸ் வேணாம், லைக் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க சேவ் பண்ணுறதுக்கு. சேவிங்ஸில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வான்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கோங்க. உங்கள் வான்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். இவ்வளோதான் மாதத்துக்கு அப்படின்னா இவ்வளோ தான் செலவு பண்ணணும். இப்போ ஹோட்டல் ஃபுட்டுக்குன்னு ஒரு 2000 ரூபாய் மாதம் போடுறீங்க அப்படின்னா அந்த 2000க்குள்ளே தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். ஒரு தடவை போயே நீங்கள் 2000 முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து போகவே கூடாது, அப்படிதான் இருக்கணும். ஸோ இதை மாதிரி கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் வான்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. எதுக்கு ஒரு 2000 போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கணும். உங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், எவ்வளோ செலவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்குள்ளே தான் வந்து முடிச்சுக்கணும். பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதில்ல. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். எல்லாரும் 6 months அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 6 months கூட சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 monthsக்கான எக்ஸ்பென்சஸையாவது நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஜாப் லாஸ் ஆகுது, இப்போலாம் ஏஐ வரதுனால எவ்வளோ பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஆகுது அதெல்லாம் நமக்கு தெரியும். மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை ஃபேமிலியிலே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, டக்குன்னு ஒருத்தவங்க ஒரு மொய் செய்யணும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட நம்ம கிட்டன்னு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். உங்கள் மாதம் உங்களோட நீட்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னா ஒரு 2 to 3 monthsோட அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதாவது 40,000 60,000 ரூபாயாவது நீங்கள் வந்து உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கணும். இதை சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து செலவு பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால அதை ஒரு எஃப்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்டி வந்து ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நீங்கள் 40,000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 10,000 4 எஃப்டியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே எஃப்டி 40,000 போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 40,000 நம்ம வந்து எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து எஃப்டி போடுவோமா, போட மாட்டோம், அதை செலவு பண்ணிடுவோம். அதனால இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எஃப்டி வந்து கேன்சல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தா நம்ம கை கம்முன்னு இருக்காது, நம்ம செலவு பண்ணிடுவோம். அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும், அதை எஃப்டியாக வந்து வச்சுக்கோங்க. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ராக் யுவர் பட்ஜெட். பட்ஜெட் வந்து போடுறது ஈஸி, அதை வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் அதை வந்து ட்ராக்கும் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மாதத்துக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ராக் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆளும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌசரிஸ்க்குன்னு ஒரு 1,500 ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 1,500 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து முடிச்சிருக்கோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு 2,000 ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 2,000க்குள்ளே நம்ம வந்து முடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து வீக்கெண்ட் நமக்கு சாட்டர்டே சண்டே இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutes தான் இருக்கும். இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்ம போட்ட பட்ஜெட் படி செலவு பண்ணியிருக்கோமா, நான்வெஜ் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம பட்ஜெட் படி வாங்கிட்டு வந்திருக்கோமா, ஏதாவது ஷாப்பிங் போனோமா, அது நம்ம வான்ஸில் எவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு, மீதி எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, நம்ம சேவிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோமா, இது எல்லாத்தையும் ஒரு 15 to 30 minutes தான் ஆகும். உங்கள் பட்ஜெட்டை ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெளிவாக தெரியும் உங்கள் காசு வந்து எங்கே போகுது வருது அப்படின்னு. இதை நீங்கள் ஃபுல்லாலாம் பண்ண தேவையில்ல, ஒரு 2 to 3 months நீங்கள் புதுசாக பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா 2 to 3 months வந்து நீங்கள் பண்ணாவே வந்து போதும். கரெக்டாக உங்கள் சேலரியை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கே இது நல்லா வந்து பழக்கமாயிடும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் வந்து எந்த அவசியமும் இல்லை. 9th பாயிண்ட்டு, சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம். பட்ஜெட் போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து சேர்த்து வச்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக நமக்கு செலவு வந்தாலும் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது வந்து அந்த சேவிங்ஸில் தான் கை வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு 30,000 ரூபாய் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன செலவு வந்தாலும் நீங்கள் இதில் தான் வந்து கை வைப்பீங்க. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு டூர் போகலாம், 30,000 நம்ம கையில் வந்தோடனே வந்து தோணும், ஓகே பசங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க நம்ம ஒரு டூர் போகலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரும். இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாங்கிற தாட் வரும். ஃபோன் வந்து ஒரு 10,000 ஃபோன் வச்சிருப்பீங்க, ஒரு 20,000 ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஆசை வரும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிக் பில்லியன் டேஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் டைம்லாம் வந்து போடும்போது நம்மகிட்ட ஒரு 30,000 இருக்குல்ல அதை வச்சு இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வரும். அன்வான்டாக உங்கள் வாண்ட்ஸுக்காக உங்கள் சேவிங்ஸை என்றைக்குமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆஃபர்ஸ்லாம் நிறைய இடத்துல நமக்கு வந்து ட்ராப் தான். 20 சட்டை நமக்கு இருக்குது, 20 ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா 21வது ட்ரெஸ்ஸை நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிற நீடு இல்லாமையே இந்த ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்கு
ரீசனுக்காக 50% ஆஃபர் 40% ஆஃபர்னு நம்ம வந்து வாங்கி ஆட் பண்ணி வச்சுக்குவோம். இதில் எந்த யூஸுமே வந்து இல்லை. உங்கள் சேவிங்ஸ் தான் வந்து கம்மியாகும், ப்ளஸ் உங்கள் வீட்டில் திங்ஸ் தான் ஜாஸ்தியாகுமே தவிர மற்றபடி இதில் எந்த யூஸும் வந்து இருக்காது. அதனால உங்கள் சேவிங்ஸை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து டச் பண்ணாதீங்க. சேவிங்ஸ் இது நீங்கள் காலேஜ் ஃபீஸுக்குன்னு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது காலேஜ் ஃபீஸுக்காக தான், வேற எதுக்காகவும் நீங்கள் இதை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட சேவிங்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேவிங்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். 10th பாயிண்ட், யூஸ் கேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் யூபிஐ ஆப்ஸ். நம்ம எல்லாரும் எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணுறோம், பே பண்ணுறோம், வந்துடுறோம். அது ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 20 ரூபாயா இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி. இப்போ எல்லாரும் வந்து ஜிபே, ஃபோன்பே லைக் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குன்னு நம்ம வச்சுருப்போம்ல, அந்த நீட்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் கேஷாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் சேவிங்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சுட்டு நீடுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வந்து கேஷாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய் வீட்டு செலவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 எடுத்து பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்பதான் அதுல இருந்து ஒவ்வொரு நோட்டா நீங்க எடுக்க உங்களுக்கு தெரியும், ஐயோ இன்னும் 2000 தான் இருக்கு, இன்னொரு 1000 தான் இருக்கு, ஓகே இதை வச்சுதான் நம்ம மாசத்தை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜிபே யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் என்ன செக் பண்ணி பார்ப்போமா? ஒருத்தர் கூட பண்ண மாட்டோம். ஏன் வீக்லி ஒன்ஸ் ஒரு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பட் கேஷா நம்ம கிட்ட இருக்கும்போது அதுல இருந்து அமௌண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 நோட்டு தான் அதுல பேலன்ஸ் தெரியுதுன்னா 2000 தான் பேலன்ஸ் இருக்காட்டுக்கு, ஓகே இன்னும் நமக்கு 2 வாரம் இருக்கு, இல்ல நமக்கு 1 வாரம் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம வந்து ஓட்டணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வரும். நீங்களும் உங்க செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அதனால கேஷை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 11th பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 அக்கௌண்ட்டாவது வந்து வச்சுக்கோங்க. சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு. இல்லை உங்கள்கிட்ட 2 அக்கௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறதுக்கு உங்களோட நீட்ஸுக்கு வான்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை இதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் எஃப்டியாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக உங்கள் சேவிங்ஸ் இருக்கும் போது நீங்கள் அதை வந்து டச் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரே அக்கௌண்ட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், ஓகே நான் சேவிங்ஸுக்கு இந்த மாதம் 10,000 எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த 10,000 வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ண அது வந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்க உங்க நீட்ஸ் வான்ஸ் எல்லாத்தையும் தாண்டி உங்க சேவிங்ஸுக்கே வந்துட்டீங்கிற ஒரு புரிதலே வந்து உங்களுக்கு வந்து வராது. அதனால இதுக்கு ஒரு அக்கௌண்ட், இதுக்கு ஒரு அக்கௌண்ட், சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட். இந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல உங்க நீட்ஸ் அண்ட் வான்ஸுக்கான அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போலாம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்து வருது. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைடு ஃபுட்டு இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்விக்கி, சொமேட்டோ, கேஎஃப்சி என்ன ஆப் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து சேவிங்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் நம்ம தான் வந்து எடுக்கணும். நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறது வந்து ஈஸி. இப்போ டக்குன்னு நமக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ஆப்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்ருவோம். அதே இந்த ஆப் இல்லை, நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டல் போகிற டைம் அந்த 30 மினிட்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து உங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம போகணுமா, ஏன் வீட்டில் ஏதாவது இருக்கே அதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல, இல்லை கிளம்பி அவ்வளோ தூரம் வந்து போய் சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் கூட நம்ம சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடு கண்டிப்பாக இருக்குன்னா தான் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வந்து சாப்பிடவே மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா ஸ்விக்கி, சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா நம்ம போய் ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெடியாகி போய் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டே வந்து உங்களுக்கு சொல்லும், இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, டூ பல்க் பையிங். மந்த்லி ஒன்ஸ் நமக்கு எதெல்லாம் மந்த்லி பையிங்காக இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட்லேயோ இல்லை ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ க்ரௌசரிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ போயிட்டு சக்கரை 1 கிலோ வாங்கிட்டு வரேன், நாளைக்கு போய் வந்து துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கிக்கிறேன், அப்புறம் போய் ஆயில் 1 லிட்டர் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. பல்காக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ க்ரௌசரிஸ் வேணுமோ அதை வந்து ஒரு க்ரௌசரி லிஸ்ட்டை வந்து போயிட்டு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ இல்லை நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு எங்கே சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்குதோ ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் க்ரௌசரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு நம்ம டெய்லி செல்லர்ஸ் கிட்டலாம் வாங்கும் போது. ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து போயிட்டு இதை வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு ஒரு 100 rupees 200 rupees அந்த மாதிரி வந்து சேவ் ஆகும். அது வந்து ஒரு சேவிங்ஸான்னு வந்து பார்க்காதீங்க. ஒவ்வொரு 100 200 நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா இயர்லி அது எவ்வளவா ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம்.
14th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வெஜிடபிள்ஸோ, ஃப்ரூட்ஸோ வந்து வாங்க போறீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஜென்ரலா நம்ம போய் சண்டேஸ்ல இத வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது, அந்த வீக் என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மீல் பிளானிங்க நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு காலையில என்ன சாம்பார் வைக்க போறோம், என்ன வந்து பொரியல் பண்ண போறோம், இல்ல எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ண போறோம், ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ண போறோம், நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போறோம், மண்டே என்ன பண்ண போறோம், டியூஸ்டே என்ன பண்ண போறோம், வெட்னஸ்டே என்ன பண்ண போறோம், தேர்ஸ்டே என்ன, ஃப்ரைடே என்ன, அந்த மாதிரி ஒரு மீல் பிளானிங்க பண்ணிக்கோங்க. அந்த மீல் பிளானிங்க பண்ணிட்டு ஒன்னொன்னுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து தேவைப்படும், இல்லை வெஜிடபிள்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் வாங்குங்க. உங்க மீல் பிளானிங் படி தக்காளி வந்து ஒரு கிலோ வேணும் அப்படின்னா நீங்க 1 கிலோ மட்டும் எழுதிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அந்த மீல் பிளானிங்க்கு ஆனியன் வந்து ஒரு 1.5 கிலோ வேணும் அப்படின்னா அந்த 1.5 கிலோ மட்டும் எழுதிட்டு போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி மீல் பிளானிங் பண்ணிக்கங்க. அந்த மீல் பிளானிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து காலையில் எந்திரிச்சா என்ன சமைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. மண்டேனா இதுதான் சமைக்க போகிறேன், டியூஸ்டேனா இதுதான் சமைக்க போகிறேன், வெட்னஸ்டேனா இதுதான் மீல் பிளான் அப்படின்னு நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் காலையில் எழுந்துச்சுன்னா ஓகே இன்னைக்கு இதுதானா ஓகே அப்படின்னு போய் டக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் சேவிங்ஸுக்கும் இது ஒரு சின்ன ஹிண்ட்டாக வந்து இருக்கும் உங்களுக்கு. 15th பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வான்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிட்டு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு, உங்க சேலரியோட கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரீம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க வான்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிட்டு அதெல்லாம் சேவிங்ஸ்ல போட்டாதான் வந்து நடக்கும். இப்போ என் சேலரியே வந்து 25,000 தான், பட் எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க உங்க வான்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இக்னோர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்க சேலரியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வான்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு உங்க சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுல ரெண்டுலயும் உங்களுக்கு சேவ் ஆகிற அமௌண்ட்டை சேவிங்ஸில் போட்டிங்க அப்படின்னா பாசிபிள் இல்லாத ட்ரீமாக இருந்தால் கூட அதை உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். என் சேலரிக்கு என் தகுதிக்கு இது பெரிய ஆசை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கூட நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் வருது, இல்லை வந்து இன்சென்டிவ் வருது, இல்லை வந்து இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து போடுவாங்க, இல்லை எங்கேயாவது இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸில் தான் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி இப்போ போனஸ் வந்து 20,000 வரப்போகுது அப்படின்னா அதுக்கான செலவை முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வைக்காதீங்க. அதை எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி வைங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 50% நீங்கள் வந்து சேவிங்ஸில் போட்டுட்டு 50% தான் உங்கள் வீட்டு செலவுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 2,000 ரூபாயாவது நீங்க சேவிங்ஸ்ல வந்து போட்டுட்டு 3,000 தான் உங்க நீட்ஸ்ல வந்து போடணும். நீட்ஸ்ல கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஏன்னா வருஷம் வந்து ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது, ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. ஸோ அப்ப வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டே தூக்கி நம்மளால சேவிங்ஸ்ல போட முடியாது. எவ்வளவு இன்க்ரிமெண்ட் இருக்கோ அதுல ஒரு 2,000 3,000 நீங்க சேவிங்ஸ்ல புதுசா ஆட் பண்ணணும். புதுசா ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். உங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல உங்களுக்கு போனஸ் வருது, இன்சென்டிவ் வருது, ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜாவது எடுத்து நீங்க சேவிங்ஸ்ல போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக வந்து வாழாதீங்க. நம்ம இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து போறோம். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து காட்டணும். இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்னவோ அதை தான் நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்கே எல்லாம் பணக்காரங்களா வருவாங்க, ஓகே நம்ம இதுக்காக ஒரு 2,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், ஒரு 3,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டுட்டு போகலாம், இங்கே இல்லை இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம், இல்லை நம்ம இதுக்காக வந்து கார் வாங்கிட்டு போகலாம், அவங்க கார் வாங்கி வச்சுருக்காங்க நம்மளும் காரில் போனால் தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி காரில் போகிறது. ஏதாவது இந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் மேபி நல்லா இருக்கலாம், அதனால அவங்க அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஷோ ஆஃப் பண்ணுறதுனால நம்மளோட பேக்ரவுண்ட் ஒன்றும் சேஞ்ச் ஆகிட போகிறதில்ல, நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆக போகிறது இல்லை. நீங்கள் பணக்காரங்க மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால பணக்காரங்களை ஆயிட மாட்டீங்க. அதுக்கான சேவிங்ஸை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பணக்காரங்க ஆவீங்க. அந்த ஷோ ஆஃப் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாது, உங்களை கீழே தான் இழுத்து விடுமே தவிர உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வந்து கொண்டு போக விடாது. உங்களோட லைஃப்பை என்றைக்குமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஓகே நம்ம 3 நேரமாவது சாப்பிட்றோம், சாப்பாடு கூட வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோடலாம் நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், இவன் காரில் போகிறான், அவன் வந்து நினச்சா ஃப்ளைட்டில் போகிறான், அவங்க வந்து வேர்ல்டு டூர் போகிறாங்க, லைக் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. என்ன நீங்கள் ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து என்றைக்குமே நமக்கு இருக்கணும். மேலே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் செலவு தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய உங்கள் சேவிங்ஸ் வந்து எந்த அளவுக்கும் ஒரு 1% கூட ரைஸ் ஆகாது. அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன்காரனா வேணா ஆகலாம், அவங்க அளவுக்கு நம்மளால பணக்காரனா கண்டிப்பாக ஆக முடியாது.
உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் வேறு ஃபோன் வாங்குவாங்க. வாட்ச் பார்த்தோன்னா ஒரு 3-4 வாட்ச் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க. ஸ்பீக்கர்லாம் வீட்டில் இருக்கும், ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஸ்பீக்கர்லாம் ஆன் பண்ணி அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. பட் 10,000 15,000 போட்டு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் நிறைய லேடிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு அது இதுன்னு பார்த்துட்டு ஓவன் வாங்கி வைக்கிறது, ஓடிஜி வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அது பேக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பேக் பண்ண மாட்டாங்க. சும்மா ஆனால் அதை வந்து ஒரு 10,000 போட்டு 20,000 போட்டு வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் அன்வான்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லை ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டக்குன்னு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, ஃப்ரண்ட் லோடு நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா டக்குன்னு ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து மாறாதீங்க. ஒரு ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே ஒரு ரூம்ல இருக்கு அப்படின்னா இன்னொரு ரூமுக்கு வந்து ஏசி போடுறது, லைக் அந்த மாதிரியெல்லாம் வந்து போகாதீங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேவிங்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் வந்து புரியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் பசங்களுக்கு சேவ் பண்ணுறத வந்து கற்றுக் கொடுங்க. நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் அது வந்து வேஸ்ட்டு. அவங்களுக்கும் வந்து எப்படி வந்து காசு சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மணியோட வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற டைம்லலாம் நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் சைக்கிளில் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. யார்கிட்டையும் வந்து ஒரு பைக்கு கூட இருந்தது கிடையாது. நமக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை சேவ் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து இருந்தது. ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருந்தது. பட் இப்போ இருக்க சில்ட்ரன்ஸுக்குலாம் என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பால் ஆசைப்பட்டா கூட அந்த பால் 500 ரூபாயா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஐயோ நம்ம பையன் ஆசைப்பட்டானே, நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அதை நம்ம டக்குன்னு வாங்கி கொடுத்துட்றோம். அது 500 ரூபாயோ 1000 ரூபாயோ டக்குன்னு நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்றோம். அவங்களுக்கும் வந்து என்ன தோணுது, ஓகே 500 ரூபாங்கிறது அப்போ பெரிய அமௌண்ட் இல்லையோ, 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையோ அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கும் வந்து வந்துடும். ஸோ அவங்க வந்து அப்போ என்ன நினைப்பாங்க, ஓகே இதெல்லாம் செலவு பண்ணலாம் போல, இவ்வளோ செலவு பண்ணி இதை நம்ம வாங்கிக்கலாம் போல அப்படிங்கிற தாட்டெல்லாம் அவங்களுக்கும் வந்துடும். ஸோ மணியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு சின்ன உண்டியலாவது வாங்கி சேவ் பண்ண சொல்லிக் கொடுங்க. அவங்க பர்த்டேக்குன்னு ஒரு 100 ரூபாயை கொடுத்து அந்த 100 ரூபாயை அவங்க உண்டியலில் வந்து போட வைங்க. இதை நீ சேவ் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு இது பெரிய அமௌண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கப்பா அப்படி கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படியெல்லாம் சொல்லும் போது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணும்போது அந்த இயர் ஃபுல்லாக அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு, மணியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கோடு வந்து சொல்லுவாங்க, உழைப்பாளியின் மகன் பணக்காரன், பணக்காரரின் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் கடனாளி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வைப்போம், நம்ம பசங்க வந்து ரிச்சா இருப்பாங்க. ஆனா அதை நம்ம வந்து அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வந்து ப்ராசஸ் ஆகி போகும். இல்ல அவங்களே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஸோ உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாத்தையும் நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க பசங்களுக்கு வந்து சேவிங்ஸை வந்து சொல்லி கொடுங்க. ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.